ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 5 மாதம் முடிந்து 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 6வது மாதம் ஜூன் மாதம். ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாத ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கான மாத பலன்களில் முழுசாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வருத்தம் நீங்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் வேலையில் மாற்றம் ஏற்படுமா, பிரிந்தவர்கள் சேருவாங்களா, இந்த மாதிரி பல அதிசயங்களும் நடக்கும் என்று இந்த மாதமானது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா பலன்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ மீன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதத்துக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிரகநிலை அமைஞ்ச அமைப்பை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் செவ்வாய் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி என இந்த மாதிரியெல்லாம் வலுவான முறையில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜூன் மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது கரெக்டாக ஜூன் பிறந்த 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரக மாற்றம் இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் இதே ஜூனில் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை 5:55 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அப்புறம் இதே ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடியற் காலையில் 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி பல கிரகமாற்றங்கள் இருக்குது. ஸோ கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பலன்களை பெற போகிறீங்க, என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்ச அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. பொதுவாகவே பொதுநலத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் மாதமானது மற்றவர்கள் செய்களாக இருந்து வந்த மன வருத்தம் நீங்கோ. மற்றவங்க ஒரு விஷயம் செய்து செய்து உங்களை ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப கவலைப்பட வைத்திருப்பாங்க. நீங்களே நினச்சிருப்பீங்க, என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கையில் அவங்க இப்படியெல்லாம் விளையாண்டு போடுறாங்களே, இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படி வருத்தப்பட்ட உங்கள் நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாறப்போகுது. அப்படி வருத்தப்பட்ட உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா, மன வருத்தம்லாம் நீங்கி மன ரீதியாக நிறைய புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா கிரகநிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த கிரகநிலை அமைஞ்சதுனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் பலதும் முடிவுக்கு வரும். ஸோ நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகமும் ப்ளஸ் கிரகங்களுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான டைம் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அப்புறம் மனதிற்கு இதமான காரியங்கள் நீங்கள் செய்கிறது பண்ணலாம். மனதிற்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணுறது, மனதிற்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பார்க்குறது, மனதிற்கு பிடிச்ச மாதிரி தொழில் தொடங்குறது, மனதுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி மன ரீதியாக எந்த ஒரு விஷயங்களும் செய்யலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மன ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதிப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு தொந்தரவு தந்துட்டு இருந்த எல்லாமே இப்போ விலகி போயிடும். அது உடல் ரீதியான தொந்தரவாக இருந்தாலும் சரி, வேறு ரீதியான தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த அத்தனை பேருமே இப்போ விலகி போயிடுவாங்க. ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதமே உங்களுடைய துன்பங்கள் தீரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட மாதம் என்று கூட சொல்லலாங்க. ஸோ இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜூன் மாதம் வந்து அப்படியே மாறப்போகுது. அப்படியே ஒரு அபரிவிதமான லம்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. எதிர்பார்த்த ஆர்டர்களாக உங்கள் கைக்கு வந்து வந்து சேரும். வியாபார போட்டிகள்லாம் தடை தாமதங்கள் நீங்கும். வியாபாரத்தில் அபரிவிதமான வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக கொடி கட்டி படப்பீங்க. அதாவது வியாபாரத்தில் உங்கள் தலையெழுத்து இந்த ஜூன் மாதம் மாறப்போகுது. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கூட சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடக்க போகுது. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். சக ஊழியர்கள் அங்கே உங்கள்கிட்ட நட்போட பழகுவாங்க. இப்படி உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் பாசிட்டிவாக இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி குறைவது போல தோன்றும். ஸோ சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் சகோதரர்கள் வகையில் பிரச்சனை தலை தூக்காமல் இருக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். ஸோ பிள்ளைகள்கிட்ட மனவிட்டு பேசுங்க. கண்டிப்பாக பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசும்போது அந்த பிள்ளைகள் மூலிமா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு பேசுங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிதான மாதம், மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கூட வீண் பேச்சுக்களை குறித்து செயலில் கவனம் செலுத்துறது இந்த மாதத்துக்கு நல்லது. பணவரவு அப்போ தான் உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமையும். மெயினாக கோபத்தை குறைச்சிக்கோங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேசுங்க. அதுதான் நல்லது. ஸோ பெண்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு சகஜ நிலை இந்த டைம் காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தாள்கள் உங்களுக்கு வந்து சேரும். சக கலைஞர்களோடு இருந்து வந்த இடைவெளிகள் உங்களுக்கு குறையும். ஆன்மீக பயணக்கூடிய செல்ல நிலை உங்களுக்கு உருவாகும். ஆலோசனை கேட்டு மற்றவர்கள் உங்களை நாடி வருவாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. இப்படி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக சில மாற்றங்கள் நடக்கும். அட் த சேம் டைம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்க. இதே மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டிங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண முடியும். எதிர்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு விலகும். மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாணவர்கள் வந்து எதிர்ப்புகள் விலகுங்கிறதுனால புது விஷயங்கள் புதுமையாக கற்றுக்க பாருங்கள். மெயினாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொன்பொருள் சேரும். வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமாக இருக்கும். இதே உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பதவி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சும குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களை திறமையாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இதே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்கான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மனமகிழும்படியான நிகழ்ச்சிகள் பலதும் உங்களுக்கு நடக்கும். ஸோ பரிகாரமாக இந்த மாதம் விநாயகர் பெருமான தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வரணும். அப்படி செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன கஷ்டம் தீரும். ஸோ இது உங்களுக்கான பரிகாரமாக ஜூன் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஜூன் மாதம் நடந்து பலனடைங்க. இந்த ஜூன் மாத பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.